ஓம் நம சிவாய. தென் நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, குருவே துணை. 63 நாயன்மார்கள், அதாவது சிவபக்தியில பெரும் நிலை அடைஞ்சவர்கள் என்று நான் சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்கள் 3 பெண்ணடியார்கள் இருக்காங்க. இவங்களை அதிகபட்சமா எங்க பார்க்கலாம்னு சொன்னா, அதிகமான சிவன் கோவில்ல சிவனுக்கு பக்கத்திலேயே வரிசையில 63 சிலையா 63 நாயன்மார்கள் வீற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அடியார்களை அடியாருக்கும் அடியாராகி தன் பக்கத்திலே சிவபெருமான் வச்சுக்கிட்டதாக புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க அளவு கடந்த பக்தி முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில எழுதியிருப்பாரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒரு ஆள் உள்ளடங்கி இருக்காரு. இதன் பிறகு 10ஆம் நூற்றாண்டுல திருமுறை என்ற பேர்ல ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பியை வச்சு இந்த தொகுப்பு எழுதினாகவும் கூறப்பட்டுகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிலார் பெரிய புராணம் என்ற தொகுப்பு எடுத்து அதுல இந்த 63 நாயன்மார்களின் பெருமையையும் பக்தியையும் உள்ளடக்கி 12ஆம் திருமுறையில இப்ப நாம போட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சைவ சமயம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுத்தருது. இந்த 63 நாயன்மார்கள் ஏற்றத்தாழ் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னு சொன்னா, ராஜ்யசபையில அமைச்சராக இருந்தவர் இந்த 63 நாயன்மார்ல உள்ளடங்கி இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சவங்களும் இந்த 63 நாயன்மார்கள் ஒரு ஆள் இருக்காங்க. இதுல உங்களுக்கு விளங்கி இந்த சைவ சமயத்துல ஏற்றத்தாழ்வுன்றது ஒன்று இல்லை. அதையும் தாண்டி சாதி மதம் பேதம் என்றது எதுவுமே இல்லை. அந்த ஈசனுக்கு அந்த இறைவனுக்கு உண்மையான பக்தியை மட்டும் கொடுத்தாலே போதும். அவன் ராஜகிரீடம் போட்ட மன்னனா இருந்தாலும் சரிதான், வீதியோரத்துல திருவோட இருந்து தர்மம் கேட்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரிதான், அந்த அப்ப ஈசன் பார்வைக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இந்த சைவ சமயம் சரி, அவர் அன்பும் சரி ஆணித்தனமா இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நப்ப நீசன் மேல உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் ஒரு அடியேன் வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த அடியேனுக்கும் அடியேனாகி அவர் உள்ளே உட்கலந்து எப்பத்தை கொடுத்து பெருமையும் சேர்க்கிறது தாங்க நப்ப நீசன். இதை இந்த 63 நாயன்மார்கள் கதை மூலமா எல்லாருக்குமே புரியும். இந்த 63 நாயன்மார்கள் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 63 நாயன்மார்கள் பெருமையையும் சைவத்தின் பெருமையையும் காலமுள்ளவரை போட்டிக் கொண்டிருக்கணும். இது சைவத்தமிழாகிய நம்மட கடமையும் பொறுப்புன்னு சொல்லலாம்.